யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களை, ஆண்டவரை நம்பி பற்றி கொண்டு வாழுகிற பிள்ளைகளாகிய நாம பலகீனம், சோதனைகள், பாடுகளின் மத்தியில் சொல்கிற வார்த்தை இனியும் என்னால் முடியாதுப்பா போதும் அப்படின்னு. வாக்குத்தத்தத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் கூட என்னால் இது முடியாது என்ற நிலைமைக்கு ஆளாகிறோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நமது ஆண்டவர் அவரது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நல்ல குடும்ப பின்னிலைமையோ திறமையோ வசதியோ உள்ளவர்களை அல்ல, கஷ்டம், பாடுகள், ஒதுக்கப்பட்டவர்கள், நம்மை போல எளியவங்களை தான் தேர்ந்தெடுக்கிறார். எனவே அப்பா இனியும் முடியாது என்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். என் ஆண்டவருக்காக என்ன நிலைமை வந்தாலும் என்னால் முன்னேறி போக முடியும் அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. சங்கீதம் 31:24 பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு பார்க்கலாம். பலவீனமான உங்களை பாடுகள் மத்தியில் ஆண்டவர் பலப்படுத்துகிறாங்க, திடப்படுத்துகிறாங்க, ஸ்திரப்படுத்துகிறாங்க. உலக பாரங்கள், பலவீனங்கள் இதெல்லாம் நமது ஆண்டவரை தாண்டி நம்மை அசைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இவற்றின் வழியாக நாம் வணையப்படுகிறோம், பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், எதையும் சமாளிக்கும் ஒரு பக்குவம் நமக்குள்ள வருகிறது. எனவே எதுவானாலும் கர்த்தருக்கு காத்திருந்து திடமனதாய் இருங்க. தைரியம் இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. பாடுகளின் மத்தியில் திட மனதோடு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அடுத்த படியை நோக்கி முன்னேறுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாங்க, உங்கள் கூட தான் இருக்கிறாங்க, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.